Important points to remember while writing the first chapter real numbers. Idla important questions முதல்ல பார்க்கலாம். இப்போ exercise 1.1ல third question, exercise 1.2ல 1 2 3 4 5 6 போடணும். இப்போ அந்த 1.1 வந்து third question HCF, 7th question of exercise 1.2 is LCM. Exercise 1.3ல all the 3 questions you have to see. இப்போ இதை தவிர நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் கண்ணா. இப்போ இதை தவிர எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து HCF into LCM என்ன வரும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே பார்க்கணும். இப்போ நம்ம பாருக்கன்னா இப்போ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ரிமெம்பர் இஸ் √3 இஸ் இர்ரேஷ்னல். இப்போ √3 இஸ் இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுற கண்டிஷனை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த √3 இஸ் இர்ரேஷ்னல்ங்கிறத எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் கவனி. இப்போ அதே மாதிரி இதுலேயே 5 + 2 √3 இர்ரேஷ்னல் அதுவும் கேட்கலாம். இப்போ இது வந்து 2 மார்க்கில் கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இதை 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் ரைட் ஒன்லி, அவங்களே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா √3 இஸ் இர்ரேஷ்னல் அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ் தட் 5 + 2 √3 இஸ் இர்ரேஷ்னல் கேட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது வெறும் இதை மட்டும் சால்வ் பண்ணி போட்டால் போதும். அப்படி கொடுக்காம இதை 3 மார்க்கில் கேட்கும்போது ஓகேவா, இதை 3 மார்க்கில் கேட்கும்போது இதை மட்டும் போட் பண்ணிடுவேன். இதை 3 மார்க்கில் கேட்கும்போது மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸில் கேட்கும்போது இதை ப்ரூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு √3 இஸ் இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும் ராஜா. நெக்ஸ்ட்டு தான் வந்து 5 + 2 √3 இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணும். அப்போ இதுக்கு 1.5 மார்க்கு, இதுக்கு 1.5 மார்க்கு, இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் 3 மார்க்ஸில் கேட்கும்போது சரி 3 மார்க்ஸ் தானே நம்ம இதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படிலாம் கிடையாது. உனக்கு சும்மா ½ பேஜில் எழுதுனா மார்க் போட்டுருவாங்கன்ற கண்டிஷன்லாம் கிடையாது கண்ணா இங்கே. இப்போ நீ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு √3 இஸ் இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணிட்டு தான் 5 + 2 √3 இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணணும். இப்போ √3 இஸ் இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் யூ ஹாவ் டு ரைட். நான் உனக்கு கன்சால்டேட் பண்ணி போட்டு எழுதி தரேன் பாரு. √3 இஸ் இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு ப்ரூஃப். See here, let us assume that √3 is rational. இப்போ நீ √3 வந்து ரேஷ்னல்னு கண்டிஷன் எடுத்து வச்சுக்கோ. √3 ரேஷ்னல்னா என்ன எழுதும்? √3 இஸ் ஈக்குவல் டு a/b, வேர் a and b are what? அதாவது a/bன்றது ரேஷ்னலோட ஃபார்ம், ரேஷ்னல் நம்பரோட ஃபார்ம், வேர் a and b are integers. ஓகேவா? அண்ட் a, b are co-primes. We are considering that a, b are co-primes where b not equal to 0. This is the condition you have to write compulsory so that you can receive half a mark for this one. ஓகேவா? அப்போ √3 is equal to a/b ன்னு போட்டுட்ட. இப்போ நீ என்ன செய்யணும்னா இதை ரெண்டுத்தையுமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get √3 ஸ்கொயர் பண்ண ராஜா. √3 the whole square is equal to a squared by b square. That happens to be as a3 is equal to a squared by b square. ஓகேவா? இப்போ 3 is equal to a squared by b squared. நான் என்ன செய்யறேன்னா இங்க பாரு, இங்க b squared எடுத்துக்கோ, இங்க a squared by 3ன்னு. புரியாம அதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணேன்னா அது மனசுல நிக்காது கண்ணே. இஷ்டத்துக்கு எழுதுறீங்க நீங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? b squared is equal to a squared by 3ன்னு போடுறோம். அப்ப a squared by 3ன்னா அதனுடைய நம்பர் வந்து என்ன ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ஈக்குவேட் ஆகுது. that implies that b squared is a whole number. அப்போ ஒரு நம்பர் முழுசா ஒரு நம்பர் கிடைக்குது. that implies that see here a squared is divisible by what? 3. a squared is divisible by 3. That implies a is also divisible by 3. We know that by theorem. Yes or no? அந்த தியரம் படி நம்மளுக்கு என்ன தெரியும்? a is also divisible by 3 ன்னு தெரியும். And also that implies, let us assume that அப்போ வந்து a is divisible by 3. a is divisible by 3. Let c is equal to a by 3. இதை நீ திருப்பி ஸ்கொயர் பண்ற. ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get what we get here. c squared is equal to a squared by what is that? 9.
that is 9c squared is equal to a squared. Already we know that from here a squared is equal to 3b squared. இதை வந்து 1 ன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த 1 இங்க substitute பண்ணுங்க. 9c squared is equal to a squared பதிலா 3b squared ன்னு substitute பண்றீங்க. from 1 ன்னு எழுதிக்கோங்க. அங்க calculate பண்றதெல்லாம் அப்படியே போட்டு வச்சிட்டீங்கன்னா மட்டும் தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? therefore both get cancelled. We get 3c squared is equal to b squared. Therefore see here kana இப்ப c squared is equal to b squared by 3. That implies that b squared is also divisible by what? 3. அப்ப a square தான் divisible by 3 na இப்ப b squared is also divisible by 3. That implies b is also divisible by 3. ஓகேவா? b is also divisible by 3. ஓகேவா? இப்ப நீ இதுக்கு என்ன ரெண்டுத்துல இருந்து என்ன தெரியுது உனக்கு? இப்ப ரெண்டுத்துல இருந்து என்ன தெரியுது? a, b. ஓகேவா? a, b are divisible by 3. ஓகேவா? a and b has one more common factor. Three. That implies a and b are not co-primes. Upper therefore our assumption is wrong. That implies our assumption that root 3 is irrational is wrong. அப்படின்ல முழுசா எழுத வேண்டாம். Our assumption is wrong. What this implies? இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா root 3 is rational. அப்படின்ற கான்செப்ட் wrong. ஓகேவா? Therefore I can say that root 3 is irrational. ஓகேவா? root 3 rational wrong. அப்ப therefore I can prove that root 3 is, that implies root 3 is irrational. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம root 3 is irrational வச்சுக்கிட்டு we have to prove that. What? We have to prove that ஏதோ ஒன்று நீ போட்டு பாரு. இப்போ 5 plus 2 root 3. இப்போ 5 plus 2 root 3 is irrational prove பண்ணணும். irrational prove பண்றதுக்கு again we have to consider, again assume that 5 plus 2 root 3 is rational. அப்ப நீ இங்கிருந்து என்ன தெரியும் உனக்கு? 5 plus 2 root 3 is equal to a by b. Again you have to write a and b are co-primes. b not equal to 0 and a and b are integers. இத்தனையும் நீ எழுதியே ஆகணும் கண்ணு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப 2 root 3 இந்த பக்கம் வச்சுக்கோ. a by b இந்த பக்கம் போகும்போது -5. ஓகேவா? அப்ப a minus 5b divided by இது இந்த பக்கம் போயிரும் ராஜா. therefore whole divided by அப்ப 2 root 3. ஓகேவா? அப்ப what happens here? root 3 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ. a minus 5b by இந்த 2 இங்கே கீழே வந்துரும். இப்ப இதுல இருக்கக்கூடிய a, b, b எல்லாமே co-primes. அப்ப இது எல்லாமே வந்து rational numbers. அப்ப இது எல்லாமே rational numbers. a and b are rational number. here இங்க என்ன கொடுத்திருக்காங்க? irrational number. ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணனேன் இப்பதான். ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப இதுவும் ஈக்குவல் வருது. அப்ப that implies that this concept is wrong. The above concept doesn't satisfy the equality sign. Okay va? The above concept is wrong. That is not satisfied. Therefore that implies, what is that? 5 plus 2 root 3 is rational. அப்படின்ற concept wrong. Our assumption is wrong. Therefore I can write here as 5 plus 2 root 3 is irrational. Hence the proof or hence proved. எது வேணா நீ எழுதிக்கலாம். இப்ப இது மாதிரி இருக்கு. இப்ப நீ இதுல வந்து என்ன தப்பு வர்றதுக்கான சான்ஸ் என்னன்னா, இந்த 5 plus 2 root 3க்கு பதிலா இப்ப நான் 5 minus 2 root 3ன்னு வச்சுக்கோயேன். நீ என்ன தெரியுமா செய்றீங்க? நான் அதை போட்டே காமிக்கிறேன் பாரு. 5 minus 2 root 3 is a by b ன்னு போடுறீங்களா? இந்த minus 2 root 3 இங்க கீழே இறக்கணும். மைனஸை கீழே இறக்காமையே அப்படியே a by b ன்னு போட்டுக்கிறேன். இங்க இருக்க பிளஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸா மாறும். That happens to be as a minus 5b by b. Minus 2 root 3. That happens as root 3 is equal to a minus 5b by minus 2. இதை நான் என்ன செய்யலாம்னா, இப்ப மைனஸை வெளியில எடுத்தோம்னா இது இந்த ரெண்டு மைனஸ் என்ன, இப்ப நான் இது இப்படி எழுதலாமா?
by 2 எழுதலாமா கண்ணா? இப்போ நான் இதை என்ன செய்யலாம்னா நல்லா கவனிச்சுக்கோ by 2b ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யலாம் மைனஸ் இன்ட்டு ஏ வந்து வெறும் மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5b பை 2b இதை ஒரு நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணோம்னா 5b மைனஸ் ஏ பை 2b இஸ் ஈக்குவல் டு √3 அப்படின்னு வருது. இது இர்ரேஷனல், இது ரேஷனல். புரியுதா? இந்த மைனஸை அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு போயிரு, இதை அப்படியே மாற்றி எழுதிக்கும் 5b மைனஸ் ஏ. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணுன்றதுக்காக சொல்லலை, இது உனக்கு காமிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நீ இதை என்ன பண்ணணும் டைரெக்டாக மாற்றி எழுதிடு 5b மைனஸ் ஏ டிவைடட் பை 2b. therefore hence I can say that the concept is wrong or assumption is wrong. therefore 5 plus 2 √3 is irrational, hence proved. ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் டு see is LCM. முதல்ல LCM into HCF is equal to product of two numbers. இந்த மாதிரியான question கட்டாயமா வரும் கண்ணே. அதாவது கட்டாயமா வரும்னா we are predictingலாம் சொல்ல மாட்டேன், அதாவது we can expect all these problems. கட்டாயமா இதை பார்த்துட்டு நீ அவசியம் போயே ஆகணும். இதுக்குரிய 2-3 சம்ஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸை நீ போட்டு பார்த்துக்கோ. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் பார்க்கன்னா, HCF of two numbers is 16. நல்லா கவனி, HCF of given that HCF of two numbers வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் given question. அப்புறம் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் given as 3072. I have to find out the LCM. இதை எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நீ இதை கேட்டால் நீ என்ன செய்வ? இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. LCM into HCF is equal to by the formula we can write. கஷ்டப்படாமல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டாயமாக எழுதணுங்கண்ணே. LCM into HCF is equal to product of two numbers. LCM into HCF, I don't know about LCM, I take this as it is. HCF என்ன, டூ நம்பர்ஸுக்கு கொடுத்து 16, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அவங்களே என்ன கொடுத்துருவோம் 3072. therefore LCM is equal to 3072 divided by 16. what is the answer you have to find out. நல்லா கவனிச்சுக்கோ, இதை அப்படியே டிவைட் பண்ணும்போது உனக்கு நல்லாவே ஆன்சர் வரும். நீ வந்து தப்பு விடுறதுக்கான சான்ஸ் ஒன்றுமே இருக்க முடியாது. இப்போ உனக்கு வந்து இது 1 டைமா 2 டைம்ஸ் வராது, அப்புறம் மிச்சம் வந்து 9 டைம்ஸு. இப்போ இது 32 வந்துச்சுன்னா இது 2 டைம்ஸ். அப்போ therefore LCM of those two number is 192. இவங்க இப்படியும் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை வந்து ட்விஸ்டடாக கேட்கல மாட்டாங்க. இங்க பாரு LCM of A, B is equal to how much ன்னு கேட்பாங்க. they have given A into B is equal to 3072. HCF of A, B is equal to 16. இப்படி கொடுத்தாலும் இதே கொஸ்டின் ஆன்சர் தான் நீ போடணும். இது பார்த்த உடனே இது ஏதோ கொஸ்டின் வேற மாதிரி இருக்கே, இப்படி ஆஃப் போட்டிருக்கு, அந்த மாதிரிலாம் யோசனையே பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரியான கொஸ்டின் கட்டாயமாக பாருங்க கண்ணா. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம், இல்லை இன்னொரு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கண்ணா. I'll say you that. Can two numbers have, listen carefully, can two numbers have, see, can two numbers have 16 as their HCF? and 380 as their LCM. நல்லா கவனிச்சுக்கோ, 380 as their LCM. give reasons. இது எப்படி இவங்க கேட்குறாங்க? கேன் டூ நம்பர்ஸ் ஹாவ் 16 as their HCFனா எப்படி உனக்கு இதுலேருந்து தெரியுது? அதாவது டூ நம்பர்ஸ் ஹாவ் 16 as their HCFனா அதாவது 380யோட ஒரு ஃபேக்டர் வந்து 16 இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்லலாம், இந்த LCM இருக்கிறதுக்கு இந்த 16 வந்து HCFாக இருக்க சான்ஸ் உண்டு. ஓகேவா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் நான் சொல்லித்தரேன். இப்போ 32 இருக்குன்னா அதனுடைய HCF வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. 32ங்கிறது LCM, இதனுடைய HCF 20னா 32 வந்து 32ல் 20 வந்து ஒரு ஃபேக்டராக வருமா? No, it cannot be. No, I have to say whether 20 acts as a factor of 32. No, I cannot say that. But 2 is a factor of what? 32. So that I can say that
32 LCM இருக்கும்போது HCF வந்து 2 இருக்கலாம். புரியுதாமா? அப்போ 4 இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லலாம். 8 இருக்கலாம். ஏன்னா இதனுடைய என்னது தங்கம் இது? எஸ், it can be because these are the factors of 32. இப்போ இங்க 380க்கு 16 ஒரு ஃபேக்டரான்னு பார்க்கணும். ஒன்றும் செய்யாத 380 divided by 16. You should divide and see. இங்க பாரு 16 2s are 32டா. ஓகேவா? இப்போ இது 60 அடங்குமா? முழுசாக அடங்கவே அடங்காது. இப்போ வந்து 48 வரும், மிச்சம் உனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்ல வரும். ஓகேவாடா தங்க? அப்போ therefore it is not a factor. therefore இங்க பாரு, நல்லா நீ இப்படி எழுதணும். 16 is not a factor of 380 and hence I can say that 16 cannot be the HCF and 380 as LCM of particular two numbers. Okay va? நீ